ஹலோ மக்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம். இனிய காலை வணக்கம். இப்போ வந்து காலையில் மணி ஒரு 7:30 மணி இருக்கும். இப்போ தான் நான் எந்திரிச்சேன். இப்போ வந்து இன்றைக்கி வந்து நான் காலையில் என்ன சமைக்க போகிறேன், என்னோடய காலை பொழுது வந்து எப்படி போகுது அப்படின்றது தான் இன்றைக்கி நான் வீடியோவில் காமிக்க போகிறேன். நான் நேற்று நைட்டு வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன்ல, இட்லி மாவு, அது நல்லா புளிச்சு நல்லா மேலே வரைக்கும் பொங்கி வந்துருந்துச்சு. நான் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து எங்கள் 2 பேருக்கும், ஆவினேஷ்க்கும் எனக்கும் வந்து பிளாக் காஃபி போட போகிறேன். பிளாக் காஃபி போடுறதுக்கு வந்து சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதில் வந்து காஃபி பவுட்ரு தேவையான அளவு போட்டுட்டு, அந்த கொதிக்க வச்ச சுடு தண்ணியை ஊற்றி நல்லா ஆற்றினா அவ்வளோதான், காஃபி ரெடி. சுகர் வந்து வேணும்னா சேர்த்துக்குவேன். நான் வந்து மேக்ஸிமம் வந்து அதை வந்து ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன், அதனால் சேர்க்குறதில்ல. இப்போ வந்து பிளாக் காஃபி ஆற்றியாச்சு. இதுதான் எங்களோட மார்னிங். வந்து நாங்கள் வந்து முழிச்ச உடனே காஃபி குடிக்கணுமா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இங்கே தான் கொஞ்சம் நேரம் இந்த கொய்யா மரத்தடியில் நல்லா வந்து கூலாக இருக்கும் காலையில் இங்கே உட்கார்றதுக்கு. காலையில் காஃபி குடிக்கிறதுக்கு வந்து நாங்கள் எப்போவுமே இங்கே தான் உட்காந்துருப்போம். இப்போ ஆவினஸ் ரெடியாக உட்காந்துருச்சு காஃபிக்காக. காஃபி பிஸ்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக உட்காந்துருந்தான். நான் அவனுக்கு ஃபஸ்ட்டு காஃபியில் பிஸ்கெட் போட்டு தொட்டு முக்கி கொடுத்துட்டேன்னா அவன் சாப்பிட்டு முடிச்சிருவான். இப்போ அவனுக்கு நான் கொடுக்க போகிறேன். அவன் வந்து காஃபியெல்லாம் குடிக்க மாட்டான். சும்மா அதில் அந்த பிஸ்கெட்டை வந்து தொட்டு கொடுத்தா அது மட்டும் சாப்பிட்டுக்குவான், அவ்வளோதான். காஃபி குடிக்க மாட்டான். அவனுக்கு வந்து பிளாக் காஃபியில் கொடுக்குறத விட பால் காஃபியில் கொடுக்குறது தான் பிடிக்கும். இன்றைக்கி நான் வந்து பிளாக் காஃபியில் கொடுத்த உடனே அவன் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அவனுக்கு அது பிடிக்கல. அதுக்கப்புறம் இது சாப்பிடு நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அவனை இது பண்ணி கொடுத்தேன். அவன் அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நான் வந்து எப்போவும் வெந்தயம், பாதாம், கருப்பு திராட்சை, பூசணிக்காய் விதை இதெல்லாம் நைட்டே ஊற போட்டு வச்சுருவேன் ஒரு பவுலில். இது வந்து நல்லா ஊறி இருக்கும். காலையில் முடித்த உடனே வந்து நான் வந்து இதை தான் எம்டி ஸ்டொமக்கில் வந்து சாப்பிடுவேன் ஃபஸ்ட்டு. அதை நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் வந்து கொட்டு அடித்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான். வீடியோ எடுக்க விடாமல் அப்படியே வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான். அதனால சரி நீ இந்த பக்கம் வந்து அடி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது சவுண்ட் வந்து எனக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவனை வந்து நீ தொட்டியில் ஆடு அப்படி சொல்லி நான் சொன்னேன். நான் உன்னை வீடியோ எடுக்கிறேன், நீ தொட்டியில் போய் ஆடுன்னு சொன்னேன். அவன் வந்து அதுக்கப்புறம் தொட்டியில் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டான். இது நான் வந்து ஊஞ்சல் ஆடுறதுக்காக தான் அவனுக்கு கட்டி கொடுத்தேன். உட்காந்து ஊஞ்சல் ஆடுவான். ஆனால் அவனுக்கு உட்காந்து ஆடுறத விட எப்படி போய் படுத்துக்கிடுவான். படுத்துக்கிறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமேல் நம்மளை கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அது உள்ளே படுத்து கிடந்து அவன் ஆடிட்டே இருப்பான். நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவனை அந்த பக்கமாக திசை திருப்பி டைவெர்ட் பண்ணி விட்டாச்சு. அவன் அதில் இனிமேல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இனிமேல் காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். போயிட்டு இட்லி ஊற்றணும் இனிமேல் தான். இப்போ வந்து நான் எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் இட்லி ஊற்றினேன் இன்றைக்கி. அவன் நேற்று ராத்திரி செஞ்ச சாப்பாடு கொஞ்சமாக மீதி இருந்துச்சு. அந்த சாப்பாடு வந்து நேற்று நைட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். யாராவது ஒருத்தர் வந்து பழைய சாப்பாடு சாப்பிட்ணும், மீதி 2 பேர் இட்லின்ட்டு. அப்போ நானும் அவினேஷும் இட்லி சாப்பிட்டுக்கிறோம், நீங்கள் பழைய சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பழைய சாப்பாடு தெளியாச்சு. இப்போ இட்லி அவிச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கும் அவினேஷ்க்கும் கொஞ்சமாக சட்னி வைக்கிறேன். தேங்காய், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை 3 சேர்த்துட்டு சட்னி அரைச்சி சட்னி தாளிச்சாச்சு. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காலையில் சாப்பாடை முடிச்சிட வேண்டியது தான், அவ்வளோதான். 2 இட்லி எடுத்துருக்கேன், கொஞ்சமாக சட்னி, அப்புறம் நேற்று வச்ச சுரக்காய் சாம்பார் கொஞ்சம் இருந்தது, அதையும் ஊற்றிட்டு நாங்கள் காலையில் டிஃபனை முடிச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஸ்கூட்டி வாங்கினேன். அந்த ஸ்கூட்டி வந்து நாங்கள் இங்கே டிரான்ஸ்போர்ட்டில் போட்டுட்ருந்தோம். அது வந்து இன்றைக்கி தான் வந்திருக்குதுன்னு ஃபோன் பண்ணாங்க காலையில். சரி அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். 1 மாதம் ஆயிடுச்சு இந்த வண்டி வர்றதுக்கு. போன மாதம் 26ஆம் தேதி போட்டு விட்ருந்தோம். இன்றைக்கி தான் வந்து இறங்கிருக்குது. 1 மாதம் ஆனதுனால நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். வண்டி எப்படி வரும், டேமேஜ் ஆகி வருமா, நல்லா வருமா அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். பரவாயில்ல, நான் வந்து பயந்துலாம் ரொம்ப மோசமாலாம் இல்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக மற்றபடி நீட்டாக பேக் பண்ணி நீட்டாக அனுப்பியிருந்தாங்க. இப்போ வண்டி வந்து நாங்கள் அந்த பார்சல் அந்த கடையிலே வச்சு பிரித்து எதுவும் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. வந்தோடனே வீட்டுக்கு வரவே 1 மணி ஆயிடுச்சு.
சரி வந்த உடனே சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டேன். சோறு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இனிமேல் எங்கேருந்து குழம்பு வச்சு காய வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம துவையல் அரைச்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக துவையல் அரைச்சி அதில் மோர் ஊற்றி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தேங்காய், பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு, உப்பு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு துவையல் அரைச்சிட்டேன். இப்போ சாப்பாடு எடுத்து வச்சு நம்ம கொஞ்சம் மோர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த துவையல் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து அவங்களுக்கு பழைய சாப்பாடு கொடுத்ததுக்கு இன்றைக்கி இப்போ மதியம் வந்து நாங்களும் சேர்த்து சோறு துவையல் வச்சு சாப்பிட வேண்டியதாகிடுச்சு. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருந்தது. டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்றத விட என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டுக்கலாம், இதுவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. மதியானமும் லஞ்ச் ஓவர் ஆகிட்டு இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து காய வச்ச துணியெல்லாம் வந்து எடுத்து மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டேன். அந்த வேலையை முடிச்சாச்சுன்னா அப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சாச்சு. துணியெல்லாம் மடித்து தனித்தனியாக மடித்து வச்சாச்சு. எனி டைம் டிவி தான். நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன், அவன் பாட்டுக்கு டிவி தான் பார்த்துட்ருந்தான். டிவி மட்டும் போட்டு கொடுத்தா போதும், என்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். ஸ்கூல் வேறு லீவு, அதனால் எனி டைம் டிவி ஓடிட்டே இருக்கும். இப்போ அடுத்ததான் நாங்கள் எங்கே கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து குஜராத்தில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அவங்க வந்து வீட்டுக்கு கூப்பிட்ருந்தாங்க, இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அங்கே போயிருந்தோம். அங்கே போயிட்டு அங்கே அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. நானும் போயிருந்தேன். எல்லாருமா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம். அவங்க வந்து கேக் கட் பண்ணாங்க குட்டீஸ் எல்லாம் வச்சு. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு வரவே 10 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தால் சரியான மழை, காற்று ரொம்ப அடிச்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.